அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ குரு பகவான் ஆசியால் தோன்றிய சிவராஜ யோகம். அளவில்லா மகிழ்ச்சி பெறும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இடங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அந்த ராசியில் குரு பகவான் அவர்கள் உச்சமடைந்து இருந்தாலோ அல்லது அவர் அதிபதி வீட்டில் இருந்தாலோ அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. அந்த வகையில் குரு பகவான் ஏற்கனவே கடக ராசியில் இருக்கிறார். இப்போது சூரியனும் இந்த ராசிக்குள் நுழைந்து விடுகிறார். இந்த குரு சூரியன் சேர்க்கையால் உருவாகியுள்ள சிவராஜ யோகம் காரணமாக மிக முக்கியமாக இந்த நாங்கள் கூறும் ராசியினருக்கு அதிர்ஷ்ட யோகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சூரிய பகவான் கடகராசிக்குள் நுழைந்து விட்டது. அங்கேயே ஏற்கனவே தேவகுரு பிரகஸ்பதி அதாவது குரு பகவான் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் சேர்க்கையால் கடகராசியில் சிவராஜ யோகம் உருவாகி இருக்கிறது. இது மிகவும் மங்களகரமான யோகம். இந்த ராஜயோகத்தின் அதிகபட்ச பலன்கள் 4 ராசிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ராசிகள் எவை என தெரிந்து கொண்டு அந்த ராசி பட்டியலில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். சிவராஜ யோகம் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டு இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு. உங்களுக்கு பொறுப்புகளும் வரலாம். வியாபாரத்தில் நின்று போன பணம் திரும்ப வர வாய்ப்புள்ளது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேச ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாகவும் எதிலும் வெற்றியடைய நினைப்பார்கள். முக்கியமாக சரம் ராசி அமைப்பை கொண்டவர்கள். அது என்ன சரம் என்றால், சரராசி என்றால் முக்கியமாக யாரையுமே நம்பாமல் அந்த வேலையை தானே செய்து திருப்தி அடைவது. அதாவது ஒரு வேலைக்கு ஏதேனும் ஒரு நபரை அழைத்து செல்வார்கள். அவர்கள் செய்யும்போது அந்த வேலை இவர்களுக்கு பிடிக்காமல் அவர்கள் நன்றாகத்தான் செய்வார்கள். இவர் நன்றாக செய்ய மாட்டார் என நினைத்து கொண்டு இவரே அந்த இடத்தில் சிறிய ஒரு கையை வைத்தாவது பார்த்து விடுவார். ஆகவே இவரே செய்து இவரே வெற்றியடைய நினைப்பார் என்பது சரம் ராசி அமைப்பை கொண்டவர்கள். இந்த மேச ராசி சரம் ராசியில் 1ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு அதிகப்படியான எதிரிகளும் அதிகம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்பரவு அதிகமாக குரு பகவானுடைய ஆசியால் கிடைக்கின்ற நேரத்தில் முக்கியமாக எந்த ஒரு நபர்களுக்கு அதாவது நண்பர்களுக்கோ எந்த மாதிரியான உறவினர்களுக்கு எந்த ஆவணமும் இல்லாமல் எந்த ஒரு அதாவது நம்பிக்கை என்ற ஒரு பெயரை ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் அதாவது 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அவர்களுக்கு எந்த ஒரு ஆவணமுமே இல்லாமல் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் வாங்கி கொண்டு அவ்வளவு பணத்தையும் திருப்பி தர வாய்ப்பு இல்லை. அவர்களே உங்களை அடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆகவே எவ்வளவு பணம் வந்தாலும் அதை சேமிப்புகளில் சேர்த்து விடுங்கள். முக்கியமாக தபால் நிலையங்களில் இருக்கும் சேமிப்புகளை அதில் முதலீடு செய்வது உங்களுக்கு சிறப்பான சிவராஜ யோகத்தை உருவாக்கும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். சமூகத்தில் மரியாதை கூடும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் கைகூடி வரும். குடும்பத்துடன் ஒரு ஜாலியான பயணத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கின்றன. கடகராசியை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு பெயர் பெற்றவர் அதாவது மனைவிகளுக்கு பாதுகாப்பு பெயர் பெற்றவராக இருக்கக்கூடிய கடகராசியினருக்கு அற்புதமான மனைவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக கடகராசியினர்கள் எவர்களையும் எளிதில் நம்பி அவர்களை ஊக்குவிப்பதில் வல்லவர்கள். முக்கியமாக அதிகப்படியான நபர்களுக்கு இவர்கள் உதவி செய்து பின்னாளில் இவர்கள் ஏமாற்றத்தையே பெற்று வாழ்ந்து கொண்டு வந்திருப்பார்கள். இப்போதுதான் எந்தெந்த மனிதர்களிடம் பழக வேண்டும், எவரை நீக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் உறுதியான
ஒரு திட்டமிட்ட செயலை கையில் எடுத்துக்கொண்டு வெற்றிக்கான பாதையை நீங்கள் செல்ல அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அமைதியாக இருந்தாலும் குரு பகவான் உங்களை அமைதியாக இருக்க விட மாட்டார். அனைத்து செல்வ வளம் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான காலம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். இந்த கூடுகின்ற நேரத்தில் உங்களை அதாவது உங்களுக்கு துரோகம் செய்த நபர்கள் அனைவரும் உங்களிடம் வந்து சேர வாய்ப்புள்ளது. அவர்களை விரட்டி அடிப்பதே உங்களுடைய முழு முதல் கடமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் கூட முடிவடையும். குடும்பத்துடன் ஒரு அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான வெளியூர் பயணங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு நல்ல அம்சம் கிடைக்கும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். இவர்கள் ராஜயோகத்தால் விருச்சக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமும் முழு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. இவர்களுக்கு இயற்கையிலேயே எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். என்னவென்றால் இவர்களுக்கு தலைமை பண்பு அதிகம். இவன் எப்படியோ முன்னேறி விடுகிறானே, எப்படியோ இவனுக்கு அதிர்ஷ்டம் வந்து விடுகிறதே என இவர்களை எதிரிகளாகவே நினைத்து மற்றவர்கள் வாழ்வார்கள். இவர்களிடம் நேருக்கு நேர் எவரும் ஜெயிக்க முடியாது என்ற காரணத்தினால் பின்னாடி இருந்து குளிபறிக்கக்கூடிய வேலை இவர்களுக்கு அதிகமாக நடக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெற்றி கிடைக்கும். அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனை கை கொடுக்கும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு முக்கியமான வேலை இப்போது முடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். சிவராஜ யோகத்தால் மீனராசிகளுக்கு பணவரவு வலுவாக இருக்க வாய்ப்பு உண்டு. காதல் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். குரு பகவானுடைய அதிபதி வீடு குரு பகவானுடைய சொந்த வீட்டில் மீனராசி இருப்பதனால் குரு பகவானுடைய ஆசி இயற்பிலேயே இவர்களுக்கு இருக்கும். ஆதலால் காதல் உறவு இனிமை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வேலையில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மேலும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகள் மேலும் ஒரு நல்ல செய்தி வரலாம். இந்த நேரத்தில் செய்யும் நல்ல காரியங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.